அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, தற்போது மார்ச் மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில மார்ச் 9ஆம் தேதிக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதாவது மார்ச் 9ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்காத வகையில சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஏன் மார்ச் 9ஆம் தேதிக்குள் இந்த மாதிரி மாற்றங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் கிரக நிலை மாற்றமானது நடக்கக்கூடிய இந்த நேரத்துல கண்டிப்பா இந்த மாதிரி தாக்கங்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, மகரம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக ஏற்படக்கூடிய அற்புதமான விளைவு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல கிரக நிலை இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வருடத்தில் வரக்கூடிய 3வது மாதமாக வரக்கூடிய மார்ச் மாதத்தில் நீங்க எதிர்பார்க்காத வகையில குறிப்பிடத்தக்க கிரக நிலை மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லப்படுது. அது போலவே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டங்களில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது போலவே பாத்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி அன்று சூரியன் மீன ராசியில குடியேறுவது ஒரு விதமான சுபிக்ஷமான கிரக நிலை மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக நிலை மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனி நபருடைய வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய குரு பகவான் மார்ச் 11ஆம் நாள் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக நிலை மாற்றமானது உண்மையிலே சுபிக்ஷமான மாற்றமாக நம்ம பார்க்கலாம். மார்ச் 21ஆம் நாள் பாத்தீங்கன்னா புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது போலவே இதனைத் தொடர்ந்து மார்ச் 26ஆம் நாள் செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறதாக சொல்லப்படுது. இந்த கிரக நிலை மாற்றத்தால் மகர ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசி நேயர்கள் பக்குவமாக எடுத்து சொல்லி எதிரில் இருப்பவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய குணம் கொண்ட ஒரு நபராக இருப்பாங்க. அவங்களுக்கு மார்ச் 9ஆம் தேதிக்குள் கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பல வழிகளிலும் ஏற்பட்ட தொல்லைகள் நிச்சயமா குறையலாம். ஆனால் எந்த ஒரு வேலையிலும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகங்கள் உண்டாகலாம். வீண் செலவுகள் கௌரவ குறைச்சலாக உங்களுக்கு ஏற்படும். மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். தாய் தந்தையினுடைய உடல்நிலையில் பார்க்கும் பொழுது கவனம் செலுத்துவது மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மெத்தான போக்கு காணப்பட்டாலும் தேவையான பணவரத்து உங்களுக்கு இருக்கலாம். புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் அழைச்சல் காரியங்களில் இழுபறியான நிலை உங்களுக்கு ஏற்படும். இதனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுவது உங்களுக்கு ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தி தரலாம். குடும்பத்தில் பாத்தீங்கன்னா சுமூகமான நிலை உங்களுக்கு ஏற்படும். ஆனாலும் பாத்தீங்கன்னா மனதில் குடும்பம் தொடர்பான கவலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கலாம். அது போலவே பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டங்களில் நல்லதாக இருக்கலாம். மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மார்ச் 9ஆம் தேதிக்குள் கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது பெண்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையலாம். வீண் செலவுகள் பெண்மணிகளுக்கு ஏற்பட்டு நீங்கலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது பெண்மணிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் ஆசைகள் உங்களுடைய மனதில் தோன்றலாம். கட்டுப்பாட்டுடன் இருப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதாக மாறலாம். எந்த ஒரு செயலை செய்தாலும் நன்றாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா
திடீர் தடைகள் ஏற்படலாம். இதனால அரசியல்வாதிகள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கலாம். சக மனிதர்களை அனுசரித்து செல்வது அரசியல்வாதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்பாராத அலைச்சல் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஏற்படலாம். இந்த கிரக நிலை காரணமாக மாணவர்களுக்கு மார்ச் 9 என்ன மாதிரி ஒரு சம்பவங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு கல்வியில மெத்தான போக்கு ஏற்படலாம். இதனால தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது மாணவர்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசியில உத்திராடம் 2, 3, 4 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அற்புதமான நன்மைகள் என்ன அப்படிங்கறத முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை நீங்க சந்திக்கலாம். வியாபாரிகள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை செய்தாலும் வியாபாரிகள் கவனமாக செய்தாலே உங்களுக்கு ஒரு விதமான லாபங்கள் நீங்க பெறலாம். என்னதான் வியாபாரத்தில் சிக்கல் ஏற்பட்டாலும் லாபங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அயல் நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தை மகன் உறவு பார்த்தீங்கன்னா சுமூகமாகலாம். தந்தைக்கும் மகனுக்கும் இடையில ஒரு பிணைப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஏற்படலாம். அடுத்ததாக மகர ராசியில திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு மார்ச் 9 கிரக பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க நிச்சயமாக பெறலாம். தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான ஒரு சூழல் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணியாளர்களிடம் கவனமாக இருப்பது முக்கியம். வியாபாரிகள் நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். வேலை தேடும் கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். அடுத்ததாக மகரம் ராசியில அவிட்டம் 1, 2 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு வரன் தேடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து நீங்க ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கலாம். தொழிலதிபர்களாக இருந்தீங்கன்னா வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் நீங்க நிச்சயமா பெறலாம். இந்த காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது போட்டியின்றி வியாபாரம் செய்து நல்ல லாபத்தை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீங்க பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுமையுமே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அற்புதமான ஒரு நாட்களாகவும் உங்களுக்கு அமையலாம். மகர ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்திருப்போம். அது போலவே மகர ராசி நேயர்கள் இந்த நாட்களில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். அதே போல பிரதோஷ காலகட்டங்களில் சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறைக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அது போலவே நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளிலும் நீங்க செய்யக்கூடிய காரியங்களிலும் ஏற்படக்கூடிய தடங்கள் நிச்சயமா அகன்றுவிடும். கண்டிப்பா இந்த மாதிரி பரிகாரங்களை மகர ராசினியர்கள் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் செய்து பார்ப்பது ஒரு விதமான பாசிட்டிவான பலனை உங்களுக்கு பெற்று தரலாம். இதனால உங்களுக்கு ஒரு விதமான மன தெளிவு கூட நிச்சயமா ஏற்படும். இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக மார்ச் 9 ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதனை தொடர்ந்து தெரிந்திருப்போம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.